என் ஊர்ல வந்துட்டு என் மொழியே கொண்டு வந்து இவங்க என்ன திணிக்கிறது அப்படின்னு இந்த கேக்குறாங்க. பாருங்களேன், இந்த போற போக்குல என் ஊர்ல வந்துட்டுலாம் பேசினா கெட்ட கோவம் வந்துரும். நான் தமிழன், நீங்க யாரு? திராவிடன் கீவிடன் ஊரை ஏமாத்தி சுத்திட்டு இருக்கீங்க. நீங்க வந்தீங்கன்னு சொல்லுங்க, நாங்க வரல. நான் இந்த மண்ணினுடைய மைந்தன். நான் தமிழ் மீது அக்கறையாக பேசிட்டு இருக்கேன். நான் என்னமோ எங்க இருந்தோ வந்த மாதிரி பேசிட்டு, நீங்க தாங்க எங்க இருந்தோ வந்தீங்க. சார் நான் தமிழன். தாய்மொழி நான் சொல்றேன், அன்னை போன தடவை விட்ட சவால் அப்படித்தானே இருக்கு. வாங்க, உங்க ஆத நிர்வாகத்திலே வாங்க. பசங்க 10 பசங்க கூடுற இடத்துக்கு வருவோம். 10 பசங்கள்ல எத்தனை பசங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியுதுன்னு பாத்துருவோம். இந்த இருமொழி கொள்கையிலேயே உங்களால பண்ண முடியாதா? எங்களுக்கு உடனே போன் பண்ணாங்க சார், பண்ணாங்க சார். என்ன இந்த பண்ணாங்க? இருமொழி கொள்கையிலேயே உங்களால ஏன் பண்ண முடியல? அத முயற்சி பண்ணுங்க முதல்ல. அங்க வாங்க, ஐயோ, மாதேஷ். இருக்கிறதுலயே எதையாவது பண்ணுங்க. மாதேஷ், அது என்ன மும்மொழி கொள்கை வந்தால்தான் தமிழை வந்து அங்க வந்து காப்பாத்த முடியும், தமிழை மும்மொழி திணிக்க முடியும். கொள்கை, மும்மொழி கொள்கைனால தமிழ் காப்பாற்றப்படும்னு சொல்லல. தேசிய கல்விக் கொள்கையில் தமிழ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கு. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமான்னு பேசி போகலாம். ஆமா. தமிழ் மீடியம் பசங்க தமிழ் நல்லா ஆழ்ந்து உணர்ந்திருப்பாங்க. ம். இங்கிலீஷ் மீடியம் பசங்க, ஏன்னா அவங்க படிக்கிற அறிவியல், கணக்கு, சமூக அறிவியல் எல்லாமே இங்கிலீஷ்ல தான் எல்லாமே படிப்பாங்க. ஆங்கிலம். தமிழ் மீடியம் பசங்க என்ன பண்ணுவாங்க? முழுக்க எல்லாமே தமிழ். எல்லாமே தமிழ்ல படிப்பாங்க, ஆங்கிலத்தை ஒரு மொழியாக படிப்பாங்க. சரி. இப்போ தமிழ் மீடியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேசிய கல்விக் கொள்கை வலியுறுத்துகிறது. சார், தமிழ் மீடியம்னா அரசு பள்ளி குழந்தைக்கு மட்டும் தமிழ் மீடியமா சார்? பிரைவேட் ஸ்கூலுக்கும் தமிழ் மீடியமா?